உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். அரசன் படம் நடக்குமா நடக்காதாப்பா, பஞ்சாயத்து தொடருமா? டிஆர் வந்து ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு அறிக்கை ஒன்றா விட்டுருந்தார். ரைட்டு, என் பையனுக்கு சப்போர்ட்டுக்கு யார் வரீங்க நீங்கள்? குறிப்பாக நடிகர் சங்கம் யாராவது வரீங்களா நீங்கள்? ஏன்னா அவர் ஒரு நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கார். நானும் நடிகர் இயக்குனர் பன்முக கலைஞன். ஒரு படம், அரசன்ற ஒரு படம், அந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கமும் தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்களுக்கான பெப்சி ரெண்டு சங்கங்களும் சேர்ந்து அதை நிறுத்துகிறாங்க அப்படின் பொழுது இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நடிகர் சங்கம் இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டோமே, என் பையனுக்கு ஒரு நியாயம் கூட சொல்லிட்டோமே அப்படி. இன்னொரு பக்கம் அந்த அரசன் படம் தொடர்ச்சியாக நடக்குமா, ட்ராப் ஆகுமா, இல்லது சிம்பு வச்சு பண்ணால் வம்பு தாம்பா, இது வந்து எப்படி புலிவாலை பிடிச்ச கதையாக போய்கிட்டே இருக்கும், அவ்வளோ அளவுக்குலாம் எங்கள் வெற்றிமாறனுக்கு பொறுமை இல்லை, அவ்வளோ அளவுக்குலாம் தயாரிப்பாளர் தானுவுக்கு வந்து இது இல்லை, அவர் அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கார், அவருடைய படமே இன்னும் ரயில் படம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் ஒரு 2-3 பட ஹீரோக்களுடைய பேர்லாம் அதில் சொல்கிறாங்க. வந்து அரசன் படத்துக்குள்ளே வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ், அப்புறம் வந்து அதர்வா, கௌதம் கார்த்திக், இவங்க பேர்லாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, என்ன தான் பஞ்சாயத்து அப்படின்போது ஏற்கனவே கூட நான் பேசியிருக்கேன். சுருக்கமான பஞ்சாயத்து என்னென்னா, வெந்து தணிந்த காடு ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிப்பில் சிம்பு நடிக்கிறாரு. நடித்து முடித்த உடனே டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு படம் கொரோனா குமார் அப்படின்னு கோகுல் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் கம்மிட் ஆகிறாரு. அதுக்கு ஒரு 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்கப்படுது சிம்புவுக்கு. அதுக்கு வந்து அதுக்கான ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. செட்டு போடுறது, மற்றது இது ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, டெக்னீஷியன்ஸுக்கு அது அட்வான்ஸ் கொடுக்கறது, இது மாதிரி வேலைகள்லாம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. வந்து ஐஸ்வர்யா கணேஷ் பண்ணுறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய் அவர் செலவு பண்ணதாக சொல்லப்படுது. வந்து திடீர்னு கொரோனா குமார் அப்படின்னா ஒரு கொரோனா காலகட்டத்தில் நடக்கிற கதை. இது கொரோனாலாம் முடிஞ்சு போச்சு, இந்த கதை எடுபடுமா, இது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சிம்பு அந்த படத்தில் நடிக்க மறுத்ததாக சொல்லப்படுகிறது. சரி, ஓகே, ரைட்டு, உங்கள் கால் ஷீட் என்கிட்ட இருக்குது, நீங்கள் அந்த படத்தில் நடிக்கலாம், இல்லைன்னா கௌதம் மேனன் ஒரு கதை சொன்னார், அந்த கதையில் நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு ஐஸ்வர்யா கணேஷ் சொன்னதாக ஒரு விஷயம். கௌதம் மேனனுக்கும் சிம்புவுக்கும் அந்த வெந்து தணிந்த காடு சமயத்திலே ஒரு கிளாஷ் ஆச்சு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி இந்த பஞ்சாயத்து அப்படியே அமுக்கப்பட்டதுனால இல்லை அவர் இதெல்லாம் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்த படம் நீங்களே நடித்து கொடுங்களேன், யார் படத்துலையா நீங்கள் சொல்கிற ஆளே ஓகே அப்படின்னு அவர் சொல்லும்போது அது அப்படியே இழுத்துக்கிட்டே போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கொடுத்த அட்வான்ஸு, நான் அந்த படத்துக்காக அந்த கொரோனா குமாருக்காக செலவு பண்ண அந்த தொகை கிட்டத்தட்ட ஒரு 10-12 கோடி ரூபா அப்படின்னு முழுசாக தெரியல, வந்து அதை கொடுங்க அப்படின்போது இல்லை இவ்வளோ தொகைலாம் கிடையாது, நீங்கள் கொடுத்தது 1 கோடி தான் அட்வான்ஸ் அப்படின்னு. அப்புறம் அந்த விஷயம் வந்து பஞ்சாயத்தாக போச்சு. பஞ்சாயத்தை போன பிறகு சிம்பு நடிக்கிற படங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அங்கே போய் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பெப்சி தொழிலாளர்கள் சொன்னதாக ஒரு தகவல். தயாரிப்பாளர் சங்கமும் அதுக்கு வந்து உடனாக இருந்ததாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கா. அப்புறமா அரசன் படத்துக்குள்ளே வந்தப்போ தானுவும் வெற்றிமாறன் அவர்களும் போய் அவர்கிட்ட அது பேசியிருக்கிறோம், ஐஸ்வர்யா கணேஷ்கிட்ட பேசி அவங்க ஒரு தொகை ஃபிக்ஸ் பண்ணி, அப்புறமா நீங்கள் ஏன் இந்த தொகையை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சிம்புவை நேரடியாக போய் 1-to-1 பேசுவோன்னு சொல்லி அவர் ஒரு தொகையை குறைச்சி சொல்லி அவர் டென்ஷன் ஆகி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வந்து இந்த 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்களே, ஏன்னா அது வந்து ஒயிட்டில் கொடுத்தது அப்படின்னு, பிளாக்கில், அதான் சினிமா ஒயிட்டு பிளாக் ஒயிட்டு அதெல்லாம் நடக்கும், அதில் அப்படியே கொடுத்ததா அதை வந்து பொதுவாக கோர்ட்டில் வந்து அந்த தொகையை வந்து டிடி எடுத்து டிஆர், ஏன்னா அந்த கேஸையே வந்து டிஆர் தான் மாற்றிக்கிட்டார். அவர் வந்து பிஸியாக இருக்கிறதெல்லாம் அந்த கேஸ் வந்து நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கேஸுக்குள்ளே இருந்தவும் அந்த 1 கோடி ரூபா கொடுத்துடாச்சு, கட்டியாச்சு. அப்புறமா வந்து அவங்க தீர்ப்பு என்ன சொன்னாங்க, இல்லை இது சிம்பு பக்கம் தான் நியாயம் இருக்குது, ஆனால் வந்து அவருக்கு அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க, அந்த டிடியை விட்டுருங்க அப்படின்போது இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காரு போல. சுப்ரீம் கோர்ட்டு இங்கேயே வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு, அந்த இது முடிச்சிட்டாங்க அப்படின்போது அது எப்படி அங்கே சரியாக வரும் அப்படின்போது தான் இவர் வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் அப்புறம் பெப்சியை வந்து கையில் எடுத்து இந்த அரசன் படத்தை இது மாதிரி பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், சிம்பு ரசிகர்கள் சில பேர்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விஷால் வந்து லைக்காவுக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுக்கணும், அது கூட அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அவர் மட்டும் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அது எப்படி
அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு நியாயமான கேள்வியாக கூட இருக்குது. அது வந்து நியாயமான கேள்வி தான். அப்புறம் தேனண்டால் ஃபிலிம்ஸ் முரளி அவருக்கு ஒரு படம் பண்ணி தரதா சொல்லி தனுஷ் அட்வான்ஸ் வாங்கினாரா இல்லை சம்பளம் வாங்கினான்னு தெரியல. ரொம்ப காலம் அது இழுத்து இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கரசாமி அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, உங்கள் தயாரிப்பிலே நடிச்சிட்டு இருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அது வந்து என்னங்க வந்து சிம்புவுக்கு சுண்ணாம்பு அவங்களுக்குலாம் வந்து வெண்ணையா கண்ணில், இது எந்த கோர்ட்டில்ப்பா இது போய் நிற்கும்? எந்த இதுப்பா இது வந்து இது நியாயமாப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி, பொதுவான கேள்வி சிம்பு ரசிகர்கள். இது என்ன சிம்புக்குன்னே எத்தனை பேர் வந்து பம்பு பண்ணுறீங்களே நீங்கள் அப்படின்னு பஞ்சாயத்து. இன்னொரு பக்கம் சிம்பு வந்து பணத்தாசைக்காக பிடிச்சவரா, பணத்தாசை இது பண்ணவரா, இது எல்லாம் போய்கிட்டே இருக்குது. வந்து இது இவர் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டா என்ன ஆகும்? இல்லை ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா வெற்றிமாறன் அவர் இப்போ டைரக்டர் கிடைக்கிறது பெரிய விஷயம் வந்து. ஏன்னா இதே கலைப்புலி தான் அவர்கள் இதில் வந்து அசுரன் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கதை இது ஏறக்குறைய வட சென்னையில் ராஜன் கேரக்டர்லேருந்து தொடங்குறது வந்து இது சிம்பு பொருத்தமாக இருப்பார். மற்ற ஹீரோக்கள் யாராவது இருப்பாங்களா, இது விளக்கப்படுவாங்களா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ சிம்புன்னு சொன்ன உடனே இந்த எல்ஐகே ஃபங்க்ஷன் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுங்களா, எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, பிரதீப் ரங்கநாதன். முக்கியமான விஷயம் விக்னேஷ் சிவன் அவர் பேசியிருக்கார். விக்னேஷ் சிவன் வந்து சிம்புன்னு சொன்ன உடனே நான் வந்து போடா போடி படம் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரிக்கு அடுத்த படம் 400 ரவுடி தான் படத்துக்கு நான் பஸ்ஸில் போகிறேன். அப்போ என் பாக்கெட்டில் வந்து வெறும் 500 ரூபா தான் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போய் அவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு ஒரு படத்தை எடுத்தோம், நல்லாவும் இருக்குது, அந்த படத்தை பாராட்டினாங்க. நம்ம நிலமை பார்த்தி அடுத்த படத்துக்கு வெறும் 500 ரூபா வச்சு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஏன் ப்ரொடக்ஷன் கார் கூட அனுப்பலையா? ஏன் அப்படியும் வந்து தனுஷ் வந்து ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாரு, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு. கேள்வி நிறைய இருக்குது. சரி, அவர் பேசியிருக்காரு. அந்த நேரம் அனிருத் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே உங்கள் பேக்கர் திறந்து பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு 50,000 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா 50,000 ரூபா. என் வாழ்வில் அன்று தொடங்கினதுலேருந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகாலட்சுமியே வந்து அனிருத் தான். அவ்வளோ அளவுக்கு எனக்கு செல்வத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ சிம்பு வந்து உங்களை கடனாரனா மாற்றினாரா, சிம்பு வந்து கீழே இறக்குனாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது குறிப்பாக வந்து ரொம்ப ஒரு பெரிய நடிகர் கூட நான் ஒரு படத்தில் கமிட் ஆனேன். அஜித் தான், வேறு யாரும் இல்லை, அது பேரை சொல்ல ஒரு கமிட் ஆனேன். அந்த படத்தில் நான் இல்லைன்னு வெளியே அமிச்ச உடனே இவன் வந்து ஒன்றும் வேலைக்காகாத ஆள்பா இவன் வந்து அப்படின்ற அளவுக்கு என்னை பேச வச்சுட்டாங்க. அது பிறகு நான் என்னை நிரூபிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு, அவ்வளோ போராட்டம் ஆகிடுச்சு. கடைசியில் எல்லைக்கு இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படத்துக்கு மலேசியாவில் போய் கேமராலாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தப்போ கையில் காசு இல்லை. அப்போ வந்து நயன்தாரா அவர்கள் மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கு வாங்கின அட்வான்ஸை வந்து கொடுத்தாங்க. முதலாளி அம்மா அதை வச்சு தொடங்குறது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். வந்து எல்ஐகே வந்து பெரிய தடங்களையும் இதையும் சந்திச்சு ஒரு வழியாக வரப்போகுது. எவ்வளோத்தையும் தாண்டி வந்திருக்கிறேன் நான். அந்த ஒரு படம் வந்து அஜித்தோடைய ஒரு படம் அப்படி வெளியே தூக்கிப்பட்டதுன்னா அப்பயே கூட பேசியிருந்தேன். வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்போ பேசிட்டு இருந்தோம். அந்த ஹீரோவுடைய படத்தில் நீங்கள் படம் டைரக்ட் பண்ண போகிறீங்க, அன்அஃபிஷியலான இது தான், கமிட்டாக அஃபிஷியலாக எதுவும் அறிவிக்கல, ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சிட்டா அந்த டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பதை இப்போ தெரியுது பாருங்க. வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்க. அது அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி, அந்த வெற்றி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு பெரிய பக்கத்துணையாக இருப்பது என்னுடைய மனைவி நயன்தாரா அவர்கள் தான் அப்படின்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு 4 கதாநாயகிகள் வந்திருந்தாங்க. பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகி வரமாட்டேன்றாங்க அப்படின்னு. குறிப்பாக நயன்தாரா அவங்க நடித்த படத்துக்கே வரமாட்டேன்றாங்கப்பா அப்படின்ற கேள்வி இருக்கும்போது அவங்க நடிக்காத ஒரு படம் வந்திருக்காங்க, அது கணவருக்காக வந்தது வந்து அப்படின்ற விமர்சனமும் அது பக்கம் ஒரு பக்கம் எழுந்துட்டு. ஓகே, விக்னேஸ்வனுக்கு ஒரு வெற்றி தேவை. அதே சமயத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஆனால் ஒரு படம் தடங்களாகி வருது அப்படின்னா அந்த படம் எப்படிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ எலெக்ஷன் பிஸி, IPL, இதுக்கிடையில் எல்லைக்கு எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்கம் ஓப்பனிங் இருக்குது. ஓகே, 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷோவில் தெரிஞ்சு போயிடும். அது கௌதம் கார்த்திக், இனிமேல் கௌதம் ராம் கார்த்திக் அப்படின்னு தான் மாற்றி ஆகணும். நான் மாற்றலை, அவரே மாற்றிக்கிட்டார், கௌதம் ராம் கார்த்திக் அப்படின்னு. ஒரு நல்ல நடிகர், அவர் அப்பா ஒரு சூப்பர் நடிகர், அவருடைய தாத்தா முத்துராமன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட பேர் முத்துராமன், அதுலேருந்து ராம் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா கார்த்திக் எடுத்துக்கிட்டேன். அதனால் கௌதம் ராம் கார்த்திக் அப்படின்னு நான் பேரை மாற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு சின்சியராக ஒரு நடிகராக இருப்பேன். வெற்றிகள் எனக்கு தேடி வரும். நான் வந்து சினிமாவை புரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக வந்து 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதி மிஸ்டர் எக்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஆர்யா, சரத்குமார்னு என்னை விட சீனியரில் நடிச்சிருந்தா கூட எனக்கான ஸ்கோப் அதில் நிறைய இருக்குது, எனக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் ஒரு தூத்துக்குடியில் பயங்கரமான வெயிலில் சட்டை போடாமலாம் வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறேன்.
அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவாகிடுங்க. அது தொடர்ந்து ஒரு 3-4 படம் என்னுடைய கைவசம் இருக்குது. அப்புறம் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம்லாம் இருக்குது. இனிமேல் நான் வந்து எங்கள் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகனாக நான் அங்கே இருப்பேன் நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கௌதம் ராம் கார்த்திக் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவருடைய, நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து, அவருடைய ரங்கூன் படம் ரொம்ப அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அந்த படம் ஏன் அந்த அளவுக்கு சரியாக போகலைன்ட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. பிரமாதமாக இருக்கும், வாய்ப்பில்லாதவங்க கூட போய் பாருங்கள். வந்து கௌதம் கார்த்திக் உண்மையிலே தெரியும் இல்லையா, அவரே கூட சொல்லியிருக்காரு வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து, நான் பல நாள் வந்து அழுதுருக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு சோகம் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஏதோ ஒரு கவலை வந்துருச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஓன்னு அழ ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு கை வந்து என்னை வந்து அப்படி ஆறுதல் படுத்தும். அது என்னுடைய மனைவியும் நடிகையுமான மஞ்சிமா மோகனுடைய கை இருக்க தான் செய்யும். வந்து ஒரு தாத்தா அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தார். அவங்க அப்பா வந்து மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு அந்த டைலாக்னாலே பிரபலமான ஒருத்தர். வந்து அவருடைய மகன் சரியாக வரலையே, எந்த படமும் ஓடலையே, நிறைய கான்ட்ரவர்சி வருது, இவருக்கு நடிக்க தெரியாதுப்பா, இவர் கதை கேட்க தெரியாதுப்பா, இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது நெப்போ கிட், இவர் அந்த மெட்டீரியல், இவரெலாம் வந்து ரொம்ப பார்ன் இன் சில்வர் ஸ்பூன், இவரெலாம் சேத்தல்லாம் இறங்க மாட்டார், ரோடெலாம் பெறல மாட்டார், இவரெலாம் வந்து ஒரு கேரவானுக்குள்ளேயே இருந்த ஒரு பிராய்லர் கோழி இவர் அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் இருந்தப்போ அதெல்லாம் உடச்சாச்சுங்க. சினிமானா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நான். வெற்றி ரொம்ப முக்கியம். சினிமாவுக்காக நான் எந்த லெவலில் ஒன்றாலும் இறங்கி நான் வருவேன். நான் வந்துட்டேன் நான், எனக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்து சொல்லும்போது கண்டிப்பாக அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினாருன்னு தான் அர்த்தம். கௌதம் ராம் கார்த்திகை அன்புடன் வரவேற்பார்கள் இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள். இது பக்கம் ரொம்ப சேரன் விஜய் பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தா அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஏங்க நீங்கள் அவ்வளோ பெரிய நடிகர், நீங்கள் போகிற இடம்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, ஆனால் ஏன் நீங்கள் உங்கள் பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நான் உண்மையே ஏதோ பொம்மையை வச்சு ஒரு கூட்டத்தில் விஜய்க்கு ஒரு பொம்மை ஒன்று கொடுப்பாங்க ஒரு ரசிகர் வந்து, அது கூட விமர்சனமாக இருந்தால் அது என்னன்னு ஒரு உற்சாகத்தில் பொம்மை கொடுக்குற, மாலை கொடுக்குறாங்க, கட் அவுட் கொடுக்குறாங்க, அப்புறம் ஏதோ இளநீர் கொடுக்குறாங்க. அதுமாதிரி யாரோ ஒருத்தர் பொம்மை எடுத்து கொடுத்தாரு. இவர் என்னென்னா பொம்மையை வச்சு ஏன் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தப்போ, வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் பக்கத்தில் இந்த விஜய் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த டூப்புன்னு சொல்கிறதா இல்லை அவங்கள டூப்புன்னு சொல்லக்கூடாது, அவங்கள இந்த உருவ ஒற்றுமை, உருவ சாயல் உள்ளவர்கள் இன்றைக்கி அவங்க இந்த ஆடலும் பாடலும் மாதிரியான நிகழ்ச்சி, ஏன்னா புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த், மக்கள் திலகம் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர், இது மாதிரிலாம் உருவ ஒற்றுமை கொண்டவங்க அது மாதிரி வேஷம் போட்டு இந்த தேர்தல் சமயத்தில் எங்கள் ஊர் திருவிழாவில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அங்கே பெரிய வாய்ப்பு. கமல் மாதிரி ஒருத்தர் இருக்கார், பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். வந்து நல்லா வரவேற்கிறாங்க, இது பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாலாம் ஒரு வருமானம் இல்லைங்க. ஒரு சமயம் ஏதோ ஒரு ஊர்லேருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தப்போ என் காஸ்டியூமே தூக்கின்னு ஓடிட்டாங்க. அந்த கோட்டு கட்டுலாம் போட்டுன்னு இது பண்ணுறது, அதுக்கு அவ்வளோ விலைங்க. அதுக்கு வந்து என் காஸ்டியூமே எடுத்துன்னு போயிட்டாங்க. எனக்கு கொடுக்குறதே ஒரு சொற்ப காசு தான், இதில் என்னங்க போட முடியும், அந்த காஸ்டியூம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். யாராவது நான் பஸ்ஸில் விட்டுட்டேன்னா, ஏதாவது தவற விட்டுருந்தெல்லாம் யாராவது எடுத்து போயிருந்தீங்கன்னா தயவுசெய்து கொடுத்துருங்க, அதனுடைய விலையே 5000. அந்த 5000 நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 10 நிகழ்ச்சி நான் போய் ஆட வேண்டியதாக இருக்கும் அப்படிலாம் கேட்டிருந்தாரு. அதை தான் சேரன் கிண்டல் பண்ணியிருக்காரு. விஜய் மாதிரியே ஒரு உருவ ஒற்றுமை இல்லை, ஒருத்தர் வேன் பக்கத்தில் நிற்க வச்சு அவர் கையாட்டிக்கிட்டு போகிறாரு. இதில் என்ன தப்புன்னு தெரியல, இதுக்கு பொம்மையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் விஜய் மீது என்னதான் விமர்சனம் பண்ணாலும் ஒரு பக்கம் விஜய்க்கான மக்கள் செல்வாக்கு, மக்களுடைய வரவேற்பு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஜனநாயகன் அது வரும்போது வரும்பா, அதை பற்றி கேட்காதீங்க, அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை, வரும்போது பார்த்துங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு எலெக்ஷன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.